இளைஞர்களுக்காக மத்திய அரசோட உத்யோகினி அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டத்து மூலமா நீங்க 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம். ஆனா அதுக்காக உங்களோட டாக்குமெண்ட் எதுவுமே நீங்க அடமானம் வைக்க தேவையில்லை. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு சில கேட்டகரிக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டும் சப்சிடியும் வந்து கிடைக்குங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தேவையில்லை. 3 லட்சம் ரூபாயை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி நீங்க கட்டினா போதுங்க. அது மட்டும் இல்லாம 50% சப்சிடின்னு சொன்னேன்ல, அது எப்படின்னா 3 லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 1.5 லட்சம் ரூபாயை உங்களோட கடனை மத்திய அரசு வந்து கட்டிடுவாங்க. மீதி 1.5 லட்சத்தை மட்டும் நீங்க கட்டினா போதுங்க. இதை பத்தி டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்ல போய் விசாரிங்க. அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. முக்கியமா நீங்க உங்களோட பிசினஸ் ஐடியாவை ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டா அவங்க கிட்ட நீங்க சப்மிட் பண்ணணும். இதெல்லாம் ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. முக்கியமா உங்களோட ஆனுவல் இன்கமும் சிபில் ஸ்கோரும் செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தெரு ஓரமா சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்காக மத்திய அரசோட ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்குங்க. இந்த ஸ்கீமோட பேர் வந்து PM ஸ்வாநிதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இது மூலமா அவங்க 10,000 ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம். அந்த லோனை 1 இயர் வரைக்கும் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி கட்டுற மாதிரி இருக்குங்க. அவங்க மாசம் மாசம் இஎம்ஐயை ப்ராப்பரா கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வட்டி வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா சப்சிடியா வந்து திரும்பி வந்துருங்க. 10,000 ரூபாய் அவங்க ப்ராப்பரா கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா 20,000 ரூபாய் லோனுக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிருவாங்க. அதையும் கரெக்டா கட்டிட்டாங்க அப்படின்னா 50,000 ரூபாய் லோனுக்கு எலிஜிபிள் ஆயிருவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க 10,000 ரூபாயெல்லாம் ஒரு அமௌண்டா, இதுக்கு போய் லோனா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனா நீங்க டெய்லியும் தாண்டி போற பூக்கடைக்கார அக்காவுக்கு அது பெரிய விஷயங்க. காய்கறி விற்கிற அக்காவுக்கு அது பெரிய விஷயங்க. மளிகை கடை வச்சிருக்காங்கல்ல பாட்டி, அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயங்க. தள்ளுவண்டிக்கார வச்சிருக்கிற அண்ணாவுக்கு வந்து அது பெரிய விஷயங்க. சோ அதனால நீங்க டெய்லியும் தாண்டி போகும்போது இப்படி ஒரு லோன் ஸ்கீம் இருக்கு அப்படிங்கறத அவங்க கிட்ட வந்து கன்வே பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் இதை பத்தி விசாரிச்சோம் அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் பேங்க்ல கொடுத்தோம் அப்படின்னா அந்த லோன் வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கன்வே பண்ண பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். தேசிய கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழில் சங்கம் ஒரு நலவாரிய திட்டம் வச்சிருக்காங்க. அது மூலமா மக்களுக்கு நிறைய வகையான உதவித்தொகைகள் கிடைக்குங்க. திருமணத்திற்கு, கல்விக்கு, மகப்பேருக்கு, இறப்புக்கு, ஓய்வூதியம் அப்படி நிறைய உதவித்தொகைகள் எல்லாம் கிடைக்கும். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கட்டுமான தொழில் செய்யறவங்க. அதுல ஒரு 38 வகையான தொழில்கள் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம அமைப்பு சாரா தொழில்கள் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 67 வகையான தொழில்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன தொழில்கள் அப்படிங்கறத நான் என் கமெண்ட்ல வந்து கொடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இந்த தொழில் செய்யறவங்களா இருக்கணும். உங்களோட வயது வரம்பு 18க்கு மேலையும் 58க்குள்ளேயும் இருக்கணுங்க. நீங்க 3 வருஷம் தொடர்ந்து இந்த நலவாரியத்தில் இருந்தா மட்டும்தான் அந்த மாசம் ஓய்வூதியம் 1000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூவா நீங்க 3 வருஷம் இருக்கணும். இந்த திட்டம் முழுக்க ஏழை மக்களுக்கான திட்டங்க. இந்த திட்டத்தை ஏழை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த மீட்டிங்க்கு வர ஒவ்வொரு பர்சனுக்கும் 250 ரூபாய் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து மத்திய அரசு வந்து கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஒரு நாள் வேலை வந்து கட் பண்ணிட்டு தான் அந்த மீட்டிங் வந்து அட்டெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மீட்டிங்ல நிறைய விதமான விழிப்புணர்வு கொடுக்கறாங்க. நம்ம உடல் வந்து எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விழிப்புணர்வும் வந்து கொடுக்கறாங்க. இதை அட்டெண்ட் பண்ணிருந்தீங்கனாலும் சரி, அட்டெண்ட் பண்ணலினாலும் சரி, நலவாரியத்துல ஜாயின் பண்ண சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டையும் சொல்லுங்க. கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு நலத்திட்டங்களையும் எல்லா ஏழை மக்கள் கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்த்தணுங்க. அது கவர்மெண்டே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒரு தனி மனிதனா இருந்து கூட பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை தெரியாதவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. என்னது, நம்ம கவர்மெண்ட் 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை தராங்களா? ஸ்டாண்ட் அப் இந்தியாங்கிற ஸ்கீம் வழியா கவர்மெண்ட் உங்களுக்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அதுவும் நீங்க 10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரை உங்களால லோன் வாங்கிக்க முடியும். பாருங்க, டோட்டலா 2,46,000 அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கு. அதுல 2,19,000 அப்ளிகேஷனை இப்ப இவங்க அப்ரூவ் பண்ணிருக்காங்க. 49,444 கோடிக்கு இப்ப வர லோன் இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த லோனை நீங்க 7 இயர்ஸ்க்குள்ள நீங்க ரீபே பண்ணிக்கலாம். நீங்க மேனுஃபேக்சரிங், சர்வீஸ், அக்ரிகல்ச்சர் இதுக்கு ரிலேட்டடான பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லோனை நீங்க அவைல் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா நீங்க வெப்சைட்லயும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு உங்க நியரஸ்ட்ல இருக்க நேஷனலைஸ்டு பேங்க்ல போய் நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நன்றி.